அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் வேத பாடத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். அற்புதங்கள் என்ற பதம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தினமும் கேட்கிற ஒரு பதம். இதை குறித்து புதிதாக என்ன நம்ம கேள்விப்பட போகிறோம் என்ற சிந்தனை நமக்குள் இருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் பலவித அற்புதங்களை நாம் அநேக முறை தியானித்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த அற்புதங்களை நாமும் அனுபவித்திருக்கிறோம். ஆனால் வேத பாடத்திலே அற்புதங்கள் என்ற பதத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது வேறொரு கண்ணோட்டத்தை, புதிதான பரிமாணத்தை நமக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறபடினாலே இந்த நாளிலே சிறிது வித்தியாசமான கண்ணோட்டத்திலே இந்த அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 4 காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். முதலாவது காரியம், தேவன் படைப்பிலே அற்புதமான காரியங்களை செய்தார். அவர் படைப்பிலே அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக, உயிரினங்களின் நடுவிலே அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தனிப்பட்ட மனிதனிடத்திலே, மனித சமுதாயத்திலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த 4 தலைப்பிலே இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் பலவித அற்புதங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை கொடுத்த பொழுது நோவாவும் அவன் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். பின்பு கர்ப்பம் செத்து போன சாராளையும் தன் சரீரம் செத்து போன ஆபிரகாமையும் கர்த்தர் நினைத்தருளி அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியான ஈசாக்கை கொடுத்து இன்றைக்கு இஸ்ரவேல் என்ற மிகப்பெரிய கோத்திரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவைகளெல்லாம் அற்புதங்கள் தான். எகிப்திலே 10 வாதைகளை அனுப்பி பார்வோனின் அறியாமையை நீக்கி தேவனே கர்த்தர், அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அவனே அறிக்கையிடும்படியாக தேவன் வாதைகளை அனுப்பி அவன் அவைகளெல்லாம் அற்புதங்களாக கண்டான். தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது, தவளைகள் தேசத்தை மூடுகிறது, வண்டுகளும் பெண்களும் நிறைகிறது, வெட்டுக்கிளிகள் பச்சை என்ற அந்த வார்த்தை இல்லாதபடிக்கு அழித்து போடுகிறது, கல்மழை வருகிறது, காரில் வருகிறது, கலைச்சன் சங்காரம் உண்டாகிறது, இன்னும் எரிகொப்பகங்கள் இப்படி என்று சொல்லி பலவிதமான வாதைகள், நாம் வாதைகள் என்கிறோம். ஆனால் எய்த்திருக்கு அவைகளெல்லாம் மிகப்பெரிய தேவனுடைய கரமாக, தேவனுடைய வல்லமையாக அவர்கள் காண்கிறார்கள். இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார். அவைகளை குறித்து நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே வேறுபட்ட கண்ணோட்டத்திலே படைப்பிலே தேவன் அற்புதங்களின் தேவனாக எப்படி இருந்தார் என்று பார்க்க போகிறோம். முதலாவது, ஜட பொருட்கள், உயிரற்றவைகள், அவைகளிலே தேவன் எவ்விதமாக அற்புதங்களின் தேவனாக வெளிப்பட்டார் என்று பார்க்கலாம். சங்கீதம் 33:9 விதமாய் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு கடல் அலையை பார்த்து நீ அமைதலாயிரு, உன் பெருமை எங்கே அடங்க கடவுது என்று அவர் சொல்லும் பொழுது கடற்கரையை மீறாதபடிக்கு கொந்தளித்து வருகிற கடல் அலைகள் அவைகள் மிதமின்றி மேலேறி வராதபடிக்கு அங்கே தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறது. அவைகளுக்கு உயிரில்லை. அதே போல சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அதுக்கு பேச்சு இல்லை. ஆனாலும் அது தன் மனவழிந்து புறப்படுகிற மணவாளனைப் போல தன் பாதைகளோட மனமகிழ்ச்சியாய் இருந்தது என்று சொல்லி சூரியனை குறித்து நாம் பார்க்கிறோம். விதமாக தேவன் ஜட பொருட்களிலே அவர் அந்த படைப்பை படைக்கும் பொழுது அவர் அற்புதங்களின் தேவனாக வெளிப்படுகிறார். சங்கீதம் 19:1 சொல்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பாருங்கள், தெரிவிக்கிறது, வெளிப்படுத்துகிறது, அறிவிக்கிறது என்றால் அவைகள் உயிருள்ளவைகளாக இருக்க வேண்டும். ஆனால் ஜடப்பொருட்கள், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. சூரியனும் அவ்விதமாகத்தான், அதனுடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 19 நாம் வாசித்தோமானால் அந்த ஜடப்பொருளிலே தேவன் அற்புதங்களை செய்கிறவராக எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். சூரியனை குறித்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு பிரமிப்பா இருக்கிறது. அந்த அற்புதமான அந்த சுடரை, பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களை அவர் படைத்த பொழுது அது மனிதனுடைய அறிவு கெட்டாத ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கிறது. ஏசாயா 64:8 இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண்,
நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகிறார். ஜடப்பொருட்களானாலும் சரி, உயிருள்ள பொருட்களானாலும் சரி, உயிரானவைகளானாலும் சரி, எல்லாம் கடவுளுடைய கரத்தின் கிரியைகள். காரணம், அவர் அற்புதமாக சகலத்தையும் படைத்தார். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை எடுத்து பார்த்தால் அது ஆச்சரியமா இருக்கிறது. இன்றைக்கு ஒட்டகம் அது 30 குடம் தண்ணீரை குடித்து தனக்குள்ளாய் வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! கரப்பான் பூச்சி உணவில்லாமலே பல வருடங்கள் வாழும் என்கிறார்கள். ஒவ்வொரு ஜீவ ராசிகளையும் சிந்தித்தால் ஆச்சரியமா இருக்கிறது. அதே போல இன்றைக்கு மலைகள், ஆறுகள் கைகூட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறுகள் கைகூட்டும். அவர் சமுத்திரத்தின் அலைகளிலே அவர் முழக்கமிடுகிறார். சமுத்திரம் அவருடைய சத்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஜடப்பொருளாய் இருக்கிறது. சங்கீதம் 136 துதிக்கும்படியாக சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எவ்வளவு அற்புதமான ஒரு சங்கீதம் பாருங்கள். இங்கு அந்த சங்கீதக்காரன் தேவனை அற்புதங்களின் தேவனாக காண்கிறான். அவைகள் படைப்பிலே தேவன் அற்புதங்களை செய்தவராக வெளிப்படுகிறார். மட்டுமல்ல, நீர்வாழ், நிலம்வாழ், வானில் பரப்பன ஆகியவற்றை பார்க்கும் பொழுது ஜடப்பொருட்கள் மட்டுமல்ல, இவைகளிலே கடவுள் வெளிப்பட்டதை குறித்து நாம் அடுத்து சிந்திப்போம். அதற்கு முன்பாக பூமியை குறித்தும், தண்ணீரை குறித்தும், காற்றை குறித்தும், நாம் இதுவரை கண்டிராத பாதாளத்தை குறித்து சிந்திப்போமானால் அங்கும் தேவன் அற்புதங்களின் தேவனாக வெளிப்படுகிறார். குறிப்பாக பூமியை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோபா 26:7 அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். இன்றைக்கு யாராவது அந்தரத்திலே ஏதாவது தொங்க வைக்க முடியுமா? அது மிகப்பெரிய ஒரு அற்புதம். அது நம்முடைய நினைவுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத ஒரு அற்புதமா இருக்கிறது. பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். He stretches out the north over empty space. He hangs the earth on nothing. ஒன்றும் இல்லாமலே பூமி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய அற்புதம் பாரு. ஏசாயா 40:22 அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். பூமி தட்டையானது என்று சொல்லி அநேக கணித்திருந்தார்கள். ஆனால் கலிலேயா அவர் பூமி உருண்டை என்று சொன்னார். ஆனால் இது ஏசாயா 40:22 பூமி உருண்டையானது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, தண்ணீரை குறித்து என்ன பார்க்கிறோம்? யோபு 36:27-28 அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையை சொரிகிறது. மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது. பாருங்கள், எப்படி மழை உருவாகிறது என்று சொல்லி நாம் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? வேதத்தின் 66 புஸ்தகங்களில் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபுவின் புஸ்தகம் என்று சொல்லி அநேகர் கணித்திருக்கிறார்கள். அந்த முதலாவது புஸ்தகத்துல ஆதியாகமம் ஏன் வைக்கப்பட்டது என்றால், அந்த வரிசை வர வேண்டும். படைப்பு ஆரம்பிக்கிறபடினால அது முதலாக கொண்டு வரப்பட்டது. யோபு மோசேக்கு முந்தினவர் யோபு என்று சொல்லி வேத பண்டிதர் கணிக்கிறார்கள். இந்த யோபு சொல்கிறார், அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார். பாருங்கள், நீர்த்துளிகள் அது மேலே ஏறுகிறதாம். எப்படி? அதற்கு படி இல்லை, அதுக்கு லிப்ட் இல்லை, அதை எடுத்துக்கொண்டு போவர் யாரும் இல்லை. ஆனால் அது அந்த நீர்த்துளிகள் அணுவை நாம் கண்களால் பார்க்க முடியாது. அணுவை போல அதை ஏற பண்ணுகிறார். அவைகள் மேகத்திலிருந்து மழையை சொரிகிறது. மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் மழை பொழிகிறது என்று பார்க்கிறோம். இதைத்தான் 26:8 யோபு தொடர்ந்து சொல்கிறார், அவர் தண்ணீர்களை கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறது இல்லை. மேகங்களை பார்க்கிறோம், கலைந்தோடு மேகங்கள். அவைகள் ஒரு இடத்தில் நிற்பதில்லை. ஆனால் அவைகளுக்குள் எதுவும் ஜடப்பொருட்கள் இருக்கிறதா, திடப்பொருட்கள் இருக்கிறதா என்றால் ஒன்றுமே இல்லை. அது ஒரு இல்லூஷனாக காணப்படுகிறது, ஒரு மாயத் தோற்றம் போல இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? அவர் தண்ணீர்களை கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. எவ்வளவு அற்புதமான தேவன் நம்முடைய தேவன் பாருங்க. மட்டுமல்ல, 38:28 யோபு சொல்கிறார், மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? இவைகளெல்லாம்
தேவன் செய்கிறார் என்பதை குறித்து, அறிவியலை குறித்து அநேக காரியங்களை யோபு எழுதியிருக்கிறார். முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே சுவையில்லாத ஒரு பொருள் முட்டையின் வெள்ளைக்கரு என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் யோபு அதை எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எழுதியிருந்தார். மட்டுமல்ல, 26:10 அவர் தண்ணீர்கள் மேல் சக்கர வட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். He hath compassed the waters with bounds until the day and night come to an end என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவன் தண்ணீர்களை குறித்து அவர் அதன் நடுவிலே அவர் தண்ணீர்கள் மேல் அவர் முழங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. திரளான தண்ணீர்கள் மேல் அவர் முழங்குகிறார். திரளான தண்ணீர்கள் அவருடைய நேசத்தின் அனலை அவித்து போட முடியாது என்று சொல்லி உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம். ஏசாயா 51:15 உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவர் என்று தன்னை அறிவிக்கிறார். இன்றைக்கு சமுத்திரம் குலுங்குகிறது என்றால் அதை கொந்தளிக்கத்தக்கதாக, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர். அவர் அற்புதங்களின் தேவன். யோபு 25:12 அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். பேதுரு கடலிலே அவன் வாழ்ந்தான், ஆனால் கடலில் ஒருபோதும் நடந்ததில்லை. ஆனால் கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வந்த பொழுது, ஆண்டவரே நீரேயானால் நானும் நடந்தவர், எனக்கு உத்தரவு வரலை என்று சொல்கிறான். நீ வா என்று சொன்ன பொழுது அவன் கடலின் மேல் நடக்கிறான். தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அவர் அமர பண்ணுகிறார். ராத்திரியிலே கடல் கொந்தளித்த போது காற்றையும் கடலையும் இறையாது என்று அதட்டும் போது அமைதல் உண்டாயிற்று. இவர் யாரோ என்று சொல்லி சீடர்கள் அவரை குறித்து சிந்திக்க தொடங்கினார்கள். ஆனால் அவர் ஏற்கனவே கொந்தளிப்பை அமர பண்ணுகிறார் என்று சொல்லி யோபு எழுதியிருக்கிறார். அடுத்ததாக காற்றை குறித்து சிந்திப்போமானால், சங்கீதம் 135:6-7 வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவருடைய சித்தம் எங்கே செய்யப்படுகிறது? வானத்தில் செய்யப்படுகிறது, பூமியில் செய்யப்படுகிறது, சமுத்திரங்களில் செய்யப்படுகிறது, ஆழங்களிலும் செய்யப்படுகிறது. ஆனால் மனிதன் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு தயங்குகிறான். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றையும் தமது பண்டக சாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்று எங்கிருந்து வருகிறது? வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? காற்று எந்த திசையிலிருந்து வருகிறது, எந்த திசைக்கு போகிறது நீ அறிவாயோ? ஆவிக்குரியவன் அப்படித்தான் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு காற்றை தமது பண்டசாலையிலிருந்து அவர் புறப்பட பண்ணுகிற தேவன். பாருங்கள், எவ்வளவு காரியங்களை கர்த்தர் இயற்கையிலே ஜடப்பொருளிலே அவர் அற்புதங்களின் தேவன் என்று வெளிப்பட்டிருக்கிறார். மட்டுமல்ல, சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் என்று யோபு கேட்கிறார். சமுத்திரம் புரண்டு வரும்போது அதை அடைப்பவர் யார்? கர்த்தரால் மட்டுமே அது முடியும். அடுத்ததாக காற்றை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, சங்கீதம் 135:6-7 நாம் கேட்டபடி அவர் தமக்கு சித்தமானபடி செய்கிறார், காற்றை பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அடுத்ததாக பாதாளம். இந்த பாதாளத்தை நாம் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் அவன் வேதனைப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அநேக பிசாசுகள் சொல்லுகிறது தங்களை பாதாளத்திலே அனுப்பக்கூடாது என்று உத்தரவு கேட்டுக்கொண்டன என்று நாம் பார்க்கிறோம். பாதாளத்தை குறித்து யோபு என்ன சொல்கிறார்? யோபு 38:17 கர்த்தர் யோபுவிடம், மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ என்று கர்த்தர் யோபுவிடம் கேட்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். மரண வாசல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது பாதாளம். மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ, நீ நீதிமான், உனக்கு அவைகள் திறப்பதில்லை. நானே வாசல் என்று சொன்ன கிறிஸ்து நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார். அப்படி இருக்கையில் நாம் பாதாளத்திற்கு போக முடியுமா? ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்கிறார். இது என்ன அனுபவம்? அது தரிசனமா, அவரோட வாழ்க்கையின் அனுபவமா என்று அறியாது. ஆனால் எங்கு போனாலும் நீர் இருக்கிறீர் என்ற அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லி தாவீது வியக்கிறான். எபேசியர் 4:9-10 ஏறினார் என்பதனாலே அவர்கள் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக
உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். அவர் நமக்காக சிலுவை சுமந்து பாடுகள் பட்டு அவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏன் இறங்க வேண்டும்? அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஜட பொருட்களிலே தேவன் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக உயிரினங்களில் தேவன் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். மனிதன், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், நீர்வாழ்வன, ஊர்வன என்று இவைகள் யாவும் உயிரினங்கள் என்று நாம் சொல்கிறோம். இதில் முதலாவதாக மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது, தேவனாகி கர்த்தர் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான். பிரசங்கில வாசிக்கிறோம், மண்ணான மனுஷன் திரும்ப மண்ணுக்கு திரும்புவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் காரியம். காரணம் என்ன? இந்த சரீரமானது மண்ணுக்கு ஒப்பா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு தந்த மனித ஆவி, கர்த்தர் அருளின அந்த ஆவி, அது தீபமா இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அந்த மனித ஆவி தேவனிடத்திலே போய் நிற்கும். தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திற்கு கொண்டு வந்தார். கண் விழித்து பார்க்கிறான், அழகான ஒரு பெண். அவனுடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாய் இருந்த அந்த ஏவாளை அவன் கண்டு பிரமிக்கிறான். இது தேவனுடைய அற்புதம். இது படைப்பிலே தேவன் அருமையாக அற்புதமாக படைப்பை செய்கிறார். இதை சங்கீதக்காரன் விவரிக்கிறான். சங்கீதம் 139, 15, 16 வசனங்களிலே, நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. இன்றைக்கு ஸ்கேன் வந்திருக்கிறது, எக்ஸ்ரே வந்திருக்கிறது. இவைகளை கொண்டு அந்த கர்ப்பப்பையை அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அந்த வளர்கிற அந்த கரு எவ்விதமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, சப்ஸ்டான்ஸ் என்கிறார்கள், அன்ஃபார்ம்டு சப்ஸ்டான்ஸ், அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. நாம் எவ்விதமாய் உருவாக்கப்படுகிறோம், நாம் எவ்விதமாய் நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே இருக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை அவர் அறிந்தவர். உலகத் தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். யோசித்து பாருங்கள். அடுத்ததாக விலங்குகளை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 1:24 பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கிடவது என்றால் அப்படி ஆயிற்று. சொன்னார், நடந்தது. நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், ஒவ்வொரு மிருகங்களை எடுத்து நாம் ஆய்வு செய்வோமானால் பிரமித்து போவோம். அவைகளுடைய செயல்பாடுகள், அவைகளுடைய உள்ளான அந்த அவயவங்களை குறித்து சிந்திப்போமானால் ஆச்சரியமா இருக்கும், பிரமிப்பா இருக்கும். தாவரங்களை குறித்து பார்த்தால், பறவைகளை குறித்து பார்த்தால், தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கிடவது என்றால் அப்படி ஆயிற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மட்டுமல்ல, எல்லா தாவரங்களும் அந்த நாளிலே உண்டாகவில்லை. காரணம், மழை பெய்யாதபடினாலே. பறவைகளை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கிடவது என்றார். சொன்ன உடனே அது நடந்தது. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோயில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை என்று பவுல் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர் பேசுகிறார். மேலும் அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். யார் யார் எங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் குடியிருப்பின் எல்லைகளை அவர் நிர்ணயிக்கிறார், நியமிக்கிறார், இருக்க செய்கிறார், தங்க செய்கிறார். நாம் குடியிருக்கும் எல்லையை விட்டு இடத்தை பெயர்வோமானால் பிரச்சனைக்குள்ள சிக்கிக் கொள்கிறோம்.
கானான் தேசத்துக்கு ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆனால் அவனும் தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போகும் பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அவர் நாம் குடியிருக்கும் எல்லைகளை அவர் தீர்மானித்திருக்கிறார். இவையெல்லாம் அற்புதங்கள் அல்லவா? யோனாவை பார்த்தால், யோனாவுடைய புஸ்தகத்திலே பெரும் காற்று கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது, சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அவர் சொன்ன உடனே அமருகிறது, பெரிய மீன் யோனாவை விழுங்குகிறது, பின்பு கரையிலே கக்கி விடுகிறது, ஆமணக்கு செடி வளர்கிறது, பூச்சி கட்டளையிடுகிறார், அந்த பூச்சி ஆமணக்கு செடியை மேய்ந்து போடுகிறது, பின்பு உஷ்ணமான கீழ்காற்றை அவர் அனுப்புகிறார், அந்த காற்று அவனுக்கு விசனமாய் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஜட பொருட்களாய் மற்ற ஜீவ ஜந்துக்களாய் இருந்தாலும் இதிலே கீழ்ப்படியாத ஒருவன் யோனா மாத்திரமே. எல்லாம் அதிசயமா இருக்கு. பெருங்காற்று அமைதலாகிறது, சமுத்திரம் கொந்தளிப்பை நிறுத்துகிறது, பெரிய மீன் கீழ்ப்படுகிறது, ஆமணக்கு செடி அது கீழ்ப்படுகிறது, பூச்சி கீழ்ப்படுகிறது, உஷ்ண கீழ்காற்று சொன்ன உடனே அது கீழ்ப்படிந்து செயல்படுகிறது. ஆனால் யோனா கடைசி வரை அவன் கீழ்ப்படியாதவனாய் இருக்கிறான். தேவன் அற்புதங்களின் தேவன் என்பதை படைப்பிலே பார்க்கிறோம். சரி, இனி மனிதனிடத்திலே அவர் அற்புதங்களை என்னென்ன செய்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், முழு வேதாகமத்திலும் பார்க்கிறோம். அதே வேளையிலே மனிதன் அல்லாத பிராணிகள், கழுதை பிழையாமிடத்திலே பேசுகிறது, காகங்கள் எலியாவுக்கு இறைச்சியை கொண்டு வருகிறது, காடைகள் 3 முழம் உயரத்திற்கு இஸ்ரவேலருக்கு உணவாகிறது, அத்திமரம் சொன்ன உடனே பட்டு போகிறது. இவைகளெல்லாம் தேவன் அற்புதங்களின் தேவனாய் இருந்தபடியினால் இந்த காரியங்கள் நம்முடைய புத்தி கெட்டாத காரியங்களாக, அற்புதங்களாக, அதிசயங்களாக நடைபெறுவதை பார்க்கிறோம். மனிதனிடத்திலே தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆதியாகமம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இந்த ஜனங்களை நிக்கிரகம் பண்ணுவேன், ஜனங்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று சொன்ன கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடைத்தது. அது அற்புதம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபை இல்லாவிட்டால் நாம் இருப்போமா? அவருடைய கிருபையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய கிருபை. இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது ஒரு அற்புதம் தானே. மட்டுமல்ல, யோனா மீனின் வயிற்றிலிருந்து அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த கிருபையை இழப்பது என்பது ரொம்ப வருத்தமான காரியம். கிருபையை யார் இழக்கிறார்கள்? சிம்சோன் கிருபை இழந்தான், சவுல் ராஜா கிருபை இழந்தான், பிலேயாம் கிருபை இழந்தான், யூதாஸ் காரியத் கிருபை இழந்தான், கேயாசி கிருபை இழந்தான். எத்தனையோ பேர் கிருபை இழந்தார்கள். காரணம், பொய்யான மாயை அவர்கள் பற்றிக் கொள்கிறார்கள். இதை மீன் வயிற்றிலிருந்து யோனா ஜெபிக்கிறான். அவனை நினிவேக்கு போக சொன்னால், கிளைக்க போக சொன்னால் மேற்கே ஓடுகிறான், தர்சீசுக்கு ஓடுகிறான். இப்பொழுது அவன் உணர்வடைந்தவனாக, மனம் திரும்பினவனாக மீன் வயிற்றிலே ஜெபித்த பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது கரையிலே அவனை கக்கி விட்டது என்று பார்க்கிறோம். அவன் உயிருள்ளவனாக வெளியே வருகிறான். 3 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள்ளிருந்து அவன் வெளியே வருவது ஒரு அற்புதம் அல்லவா? மட்டுமல்ல, அவன் சொல்கிறான், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை உமக்கு செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இந்த ரட்சிப்பு ஒரு மிகப்பெரிய அற்புதம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய அற்புதம் ரட்சிப்பு. நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்கள், மீறுதல்கள் எவ்வளவோ திரளாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் அதை நான் பஞ்சை போலாக்குவேன். திரளான உன் பாவங்களை நான் மூட்டையாக கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவேன். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உன் பாவங்களை நான் விளக்குவேன். உன் பாவங்களை நான் இனி நினைப்பதில்லை, அவைகளை எண்ணாதிருப்பேன் என்கிறார். இவைகளெல்லாம் அற்புதங்கள் தானே. அவர் நியாயம் தீர்க்க வந்தால் நாம் அவருக்கு முன்பாக நிற்க முடியுமா? அவருடைய கிருபை நம்ம ரட்சித்தது அல்லவா? இது உங்களால் உண்டானது அல்ல. நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய அற்புதம். ரட்சிப்பு மிகப்பெரிய அற்புதம். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்னால் அது ரட்சிப்பு தான். காரணம், நித்திய அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் நித்திய வாழ்வுக்கென்று பிரிக்கப்படுகிறார்கள். பாவிகளாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். நித்திய கோபாக்கினுக்கு ஏதுவானவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள்.
இதெல்லாம் அற்புதம் அல்லவா? அடுத்ததாக நம்முடைய சந்ததியை அவர் பெருக செய்கிறார். தனி மனிதனாக இருந்த ஆபிரகாமை இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயரை கொடுக்கும்படியாய் தேவன் அற்புதங்களை செய்கிறார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றுகிற சந்ததியாக நம்மை வைத்திருக்கிறார். அது மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கு நம்மை பார்க்க நீதிமான்கள் உண்டு, நல்லவர்கள் உண்டு, பரிசுத்தவான்களாக காணப்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் ஆண்டவர் ஏனோ அந்த ராஜ்யத்துக்குள்ள வராதபடிக்கு தூரமாக இருக்கிறார்கள். நாமோ எந்தவித தகுதியும் இல்லாமல் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசம் நம்முடைய விசுவாசம் அல்ல, விசுவாசத்தை தொடக்குகிறோம் அவர்தான், முடிக்கிறோம் அவர்தான், அதையும் அவர்தான் தொடங்கினார் நமக்குள்ளா. அதனால் ரட்சிப்பு கர்த்தருடையது, அது நம்மால் உண்டானது அல்ல. மட்டுமல்ல, நம்முடைய சந்ததி அவர் பெருக பண்ணுகிறார். ஆதியாகமம் 15:5-6 கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி பெண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது காரியம் என்ன? இன்றைக்கு நம்முடைய குடும்பம் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்றபடி இன்னைக்கு நம்மை அவர் பெருக பண்ணி இருக்கிறார். நாம் எல்லாம் வானத்து நட்சத்திரங்களை ஏதாவது ஒரு நட்சத்திரமாக கர்த்தர் நம்மை ஜொலிக்க பண்ணுகிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் வானமண்டலத்தின் ஒளியை போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறார், பழுக பண்ணுகிறார். இது ஒரு அற்புதம் தானே. மட்டுமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம். உபாகமம் 7:14 சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னைக்கு நம்மை தெருவு எடுத்துக்கொள்ளுங்கள், ஒர்க் பண்ற ஸ்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, போகிற வர இடமெல்லாம் பாருங்க, உறவினர்கள் நடுவில் பாருங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாக எபேசியர் 1:3 சொன்னபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று அல்ல, அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நம்மை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்படி என்றால் இது யோசித்து பார்க்க நம்மளால் முடிகிறதா? இது ஒரு அற்புதம் தானே. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இல்லையா? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் நமக்கு உகந்ததாயிராது. நாம் ஒன்றுக்கு அடிமைப்படாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மன மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறோம், ஆரோக்கியத்தினால் நிறைந்திருக்கிறோம், சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறோம், திருப்தி அடைந்திருக்கிறோம். நம்முடைய நித்திரை இன்பமா இருக்கிறது, நம்முடைய பயணங்களிலே பாதுகாப்பு இருக்கிறது, வேலை ஸ்தலத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது, போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரும் போக்கிலும் வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார், ஆசீர்வதிப்பார் என்றபடி நீ வருகையிலும் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப என்ற அந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இவைகளை நினைத்து பார்ப்போமானால் இது ஒரு அற்புதமே. பூமிக்கும் அவர் ஆண்டவர், வானத்துக்கும் அவர் ஆண்டவர், நமக்கும் அவர் ஆண்டவர். நம்ம இடத்திலே அவர் அற்புதங்களை எப்படி செய்கிறார்? ரட்சிப்பை தருகிறார், நம்முடைய சந்ததியை பெருக செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், மட்டுமல்ல நம்மை பாதுகாக்கிறார். சகரியா 2:8 உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி சகரியா எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய கண்களின் அந்த கருவிழியாய் இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன நிலையிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறத பாருங்க. நம்முடைய பயணங்களை யோசித்து பார்ப்போம். எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை விபத்துக்கள், எத்தனை நாச மோசங்கள், எத்தனை சத்துருடைய சடுதியான சங்கார வேலைகள், இவையெல்லாம் தப்பி நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இது ஒரு அற்புதம் தானே. உங்களை தொடுகிறவன் உடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி சகரியா எழுதியிருக்கிறார். சகரியா மேலே எழுதுகிறார் 2:10 சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடியதோ, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனையின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பாருங்கள், கோழிகள் குஞ்சுகளை பொறித்து இறைக்கின்ற அழைத்து செல்லும் பொழுது பறவைகள், பருந்துகள்
காகங்கள் வந்து அந்த குஞ்சுகளை தூக்க முயற்சிக்கும் பொழுது அந்த பறவை பறக்கிறது. பொதுவாக கோழிகள் பறப்பது அவர்களுடைய சுபாவம் அல்ல. அக்கேஷனலாக ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது பறக்கும். ஆனால் இங்கு தன் குஞ்சுகளை காப்பதற்கு அது பறக்கிறது. அது மிக 2 கிலோ எடையுள்ள ஒரு பறவை. அந்த 1 கிலோ 2 கிலோ எடையுள்ள அந்த பறவை தன் சரீரத்தை தூக்கி கொண்டு அது இறக்கையில் விரித்து சாதாரணமாக புறாவை போலவோ ஒரு மற்ற வானத்தின் சிறகடிக்கும் பறவைகளை போல பறக்கையில் ஆனால் அந்த கோழி பறக்கிறது. இதைத்தான் இயேசு சொன்னார், இதோ கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளுவனும் உன்னை சேர்த்துக் கொள்ள நான் ஆவலாயிருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லி எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் ஓடித்தார். இங்க நாம் பார்க்கிறோம் ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இன்றைக்கு பறவைகள் குஞ்சுகளை தூக்கி கொண்டு போனாலும் அந்த கோழி பறந்து அதனோடு வானத்திலே அதோடு யுத்தம் செய்து குஞ்சுகளை மீட்டு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அவைகளை பார்க்கலாம். நம்முடைய தேவன் நம்மேல் பாதுகாக்கும் சட்டைகளை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவின் ஒருவரே நீ சுகமாய் தங்க பண்ணி என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், வெடிப்புண்ட கண்மலையாய் இருக்கிறார். அவர் நமக்கு புகலிடமாய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களின் தேவன் மட்டுமல்ல, அவர் நம்மை பராமரிக்கிறார், நம்மை கேர் எடுக்கிறார், கன்சர்னா இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாதவளாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்கிறார். அப்படி என்றால் என்ன காரியம்? தேவன் நமக்கு நன்மையை வழங்காதிரார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை பராமரிக்கிறார். ஏசாயா 66:13 ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இன்றைக்கு நம்மை தேற்றுவது யார்? நம் கண்ணீரை துடைப்பது யார்? நம்முடைய கவலைகளை ஏற்றுக்கொள்வது யார்? நம்முடைய பாரங்களை என்னிடத்தில் கொண்டு வந்து தாருங்கள் என்று கேட்பது யார்? நமக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், சரீர உபாதைகள் இருக்கலாம், மன உளைச்சல்கள் இருக்கலாம், பகைகள் விரோதங்களெல்லாம் நம்ம சங்கடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்மை ஆற்றுவதும் தேற்றுவதும் கர்த்தர் ஒருவரே. மட்டுமல்ல, உபாகம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தாய் போல தேற்றுகிறார், தகப்பன் போல சுமக்கிறார். மட்டுமல்ல, ஏசாயா 41:8 என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்கிறார். நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்கிற பொழுது என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி என்கிறார். நாம் தேவனுடைய நண்பர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ டெல் ஹூ யூ ஆர் என்பார்கள். உன் நண்பனை சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் என்பார்கள். இன்றைக்கு நம்முடைய நண்பர் யார்? உடனே நாம் சொல்லுவோம், நம்முடைய டெலிபோன்ல இருக்கிற பெயர்களை வைத்து நம்முடைய நண்பர்களை சொல்வோம். ஆனால் உண்மையான நண்பர் ஆண்டவராய் இயேசு மட்டுமே. காரணம், அவர் நம்முடைய சிநேகிதர். அவர் நம்மை நேசித்தபடினாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் அவர் எவ்வளவாய் நம்மை அவர் சிநேகிக்கிறார். யாக்கோபு 2:23 தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இன்றைக்கு அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம் வீட்டிலே, நம் உள்ளத்திலே, இல்லத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாம் அவர் ஜனமாய் இருக்கிறோம். இது இன்றைக்கு விக்கிரகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மலைகளிலும் காடுகளிலும் ஆறுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் குகைகளிலும் கடவுளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் நடுவே நமக்குள்ளாவே தேவன் வாசம் பண்ணுவது அற்புதம் தானே. யோவான் 15:17 ஆண்டவர் சொல்கிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. நோ லாங்கர் do I call you servants, for a servant does not know what his master is doing, but I have called you friends. For all things that I heard from my Father,
I have made known to you. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பாருங்க, இன்றைக்கு நண்பர்களுக்குள்ளாக சிநேகிதர்களுக்குள்ளாக ரகசியங்கள் இருக்காது. கிறிஸ்து இயேசு பிதாவினிடத்தில் இருந்து வந்த அனைத்தையும் அவர் கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே சகல சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, சகல மறைபொருள்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, சகல ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இவைகள் அற்புதங்கள் தானே. நாம் தேவனுடைய நண்பர்களாய் இருப்பது அற்புதம் தானே. நீதிமொழிகள் 27:9-10 வசனங்களிலே, பரிமள தைலமும் சுகந்த தூபமும் இருதயத்தை களிப்பாக்குவது போல ஒருவனுடைய சிநேகிதன் உட்கருத்தான ஆலோசனையினால் பாராட்டும் இன்பமானது களிப்பாக்கும். இன்றைக்கு நம்மை களிப்பாக்குவது யார்? சந்தோஷப்படுத்துவது யார்? சங்கடங்களை நீக்கி சந்தோஷத்தை தருவது யார்? நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று வாக்கு கொடுத்தது யார்? நம்முடைய சிநேகிதர் இயேசு கிறிஸ்து. நம்மை எவ்வளவாய் அவர் நேசிக்கிறார். இதை அதிசயம் என்று சொல்லலாம், அற்புதம் என்று சொல்லலாம். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆரோக்கிய வாழ்க்கையை தருகிறார். மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் சூரியனின் செட்டைகளிலே ஆரோக்கியம் இருக்கும். நாம் ஆரோக்கியமாய் இருப்போம். ஏசாயா 58:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது விடியற்கால வெளுப்பு போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இது எப்பொழுது நடக்கும்? நாம் பிறருக்காக வாழும் பொழுது, பிறருக்காக கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது, வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது நம் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கிறது. 1 பேதுரு 2:24 நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதை நம்ம கன்ஃபஸ் பண்ணணும். ஆண்டவரே, நீ கொடுத்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், நீ கொடுத்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை அவர் பார்வையடைய செய்யும் பொழுது அவன் அவரை அறியாத இருந்தபடினாலே அவர் உமிழ் நீரை உண்டாக்கும்படி உமிழ் நீரை அவர் மண்ணிலே துப்பி சேரை உண்டாக்கி அவன் கண்களிலே தடவுகிறார். அது அவனுக்கு ஒரு மருந்தாய் தெரிந்திருக்கலாம், ஒரு மருத்துவ சிகிச்சையாய் தெரிந்திருக்கலாம். இவர் யார் என்று அவன் சிந்திக்க தொடங்குவதற்கான முயற்சி அது. பின்பு அவர் சொன்னபடி அவன் குளத்திலே போய் கழுவி வந்தபோது அவன் பார்வை அடைகிறான். அப்படி என்றால் தேவன் நம்மை காணச் செய்கிறார், நம்மை உணர செய்கிறார், நம்முடைய வாழ்விலே சுகத்தை அவர் கட்டளையிடுகிறார். நாம் குணமடைவதற்கான வழியும் அவர் சொல்லி இருக்கிறார். யாத்திராகமம் 15:26 நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி இல்லாமல் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் வாழ்வதற்கு நாம் அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நம்மை பார்த்து, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு டாக்டர் ஃபீஸ் 500 ரூபாய். ஆனால் கிறிஸ்து இயேசுவிடம் இலவசமாக நாம் சிகிச்சை பெறுகிறோம், சுகமடைகிறோம். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் நாம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன். யாக்கோபு 5:14-16 வசனங்களிலே உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது.
பேதருடைய மாமி ஜுரமாய் கிடந்த பொழுது இயேசு கிறிஸ்து பேதரின் வீட்டுக்கு போய் அவள் கையை பிடித்து தூக்கி விட்ட பொழுது அவள் ஜுரம் நீங்கி அவருக்கு பணிவிடை செய்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் வியாதியஸ்தரமே கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவள் சொஸ்தமான வாக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே என் நாமத்தினாலே நீங்கள் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மார்க் 16, 17, 18 வசனங்கள் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகினால் ஆரோக்கியமான வாழ்க்கையை தருகிறார் கர்த்தர், அற்புதங்களின் தேவன். அவருடைய ரட்சிப்பு அற்புதம். அவர் நம்மை பெருக செய்வது ஒரு அற்புதம். நாம் ஆசீர்வாதமாய் இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு அற்புதம். நம்மை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார் என்பது மிகப்பெரிய அற்புதம். நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகிறார். நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிற தேவன் நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், சாலமோன் முதல் இவ்வளவு மகிமையாய் காட்டு புஷ்பங்களைப் போல உடுத்தினது இல்லை என்கிறார். அவைகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்கிறார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுக கர்த்தர் நான் உங்களை கைவிடுவேனோ என்று சொல்கிறார். நாம் பராமரிக்கிற தேவன். அது ஒரு அற்புதமானது காரியம். உங்களுடைய வாழ்வு ஆரோக்கியமாக இருக்க அவர் வழி நடத்துகிறார். என் கால் சரிக்கிற பொழுது உங்களுடைய கிருபை என்னை தாங்கிட்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இதுக்கு நாம் சுகமாய் வாழ்வது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அடுத்ததாக இதன் முடிவாக பரலோக வாழ்வு. இது ஒரு அற்புதம். இன்னைக்கு பரலோகத்திற்கு யார் ஏறினவர்? இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கினவரே பரலோகத்துக்கு ஏறினவர், வேறு ஒருவரும் இல்லை. மரித்தவர்கள் அவர் முதற் பலனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தவர்கள் யாவரும் கிறிஸ்துவோடு வருகையிலே அவர் உயிரோடு எழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரலோக வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுக்கிற அற்புதம். மத்தேயு 19 27 முதல் 30 வசனங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்ற உடனே பேதர் கேட்கிறான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், நாமெல்லாம் ஜட்ஜா சீட்ல உட்கார போறோம்னா அதை நம்ப முடியுதா? நம்ம அட்வொகேட் கிடையாது, சட்டங்களை படித்தவர்கள் கிடையாது, நாம் அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கின்ற பேதரை பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் நியாயம் தீர்க்கிறவர்களாக நீங்கள் 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மையாவை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு இடத்துல சொல்லப்படும், எபிரேயர்ல சொல்லப்படுகிறது, நீங்கள் தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா? நமக்கு முன்பாக தூதர்கள் நியாயம் தீர்ப்பதற்கு நம்மை சிங்காசனத்திலே உட்கார வைத்து நியாய தீர்ப்பு பொறுப்பை நம் கையிலே கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் இது ஒரு அற்புதம் தானே. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இங்கு விடுதல் என்பது எதை குறிக்கிறது? முதலாவது கர்த்தர், இரண்டாவது குடும்பம் என்ற நிலையிலே இருப்பதைத்தான் இது குறிக்கிறது. கர்த்தருக்காக இவைகளை இரண்டாவது நிலைக்கு விடுவது, அதைதான் விட்டவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனாய கர்த்தர். அதனாலதான் வேதம் சொல்லியிருக்கு, முதலாவது ஒரு தேவனாய கர்த்தர் இடத்துக்கு முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பையான இரண்டாவது கற்பனை, உன்னை நேசிப்போல் பிறனை நேசிப்பாயாக, சிநேகிப்பாயாக, அன்பு பாராட்டுவாயாக. ஆகிலும் முந்தினோர் அநேகர், பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர், முந்தினோராயும் இருப்பார்கள். இதுவும் ஒரு அற்புதமே. ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 14 2-3 வசனங்களிலே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். யோசித்து பாருங்க, 2000 வருடங்களாக அந்த இடம் ஆயத்தப்படும். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மகிமையா இருக்கும். அது ஒரு அற்புதம் தானே. நாம் குடியிருக்க போகிற இடம் 2000 வருடங்களாக இயேசு கிறிஸ்துவால் ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்தில் இருக்கிறது. ஆகையினால்
அது வர காத்து கொண்டிருக்கிறோம். புதிய எருசலேம் வர காத்து கொண்டிருக்கிறோம். அந்த புதிய எருசலேம் 2000 வருடங்களாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நமக்காக வாசஸ்தலமாக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது அற்புதமான இடமாக, அற்புத தேவனின் படைப்பாக இருக்கப் போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் 21:10 7 கலசங்களை உடைய 7 தூதரில் ஒருவன் அப்போஸ்தலன் யோவானிடம் வந்து, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். இது வரத்தான் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதை அப்போஸ்தலன் யோவான் தரிசனத்திலே கண்ட பொழுது அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அங்கு வேண்டுவது இல்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தை அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து 35 டீம் 2 பேராக 70 சீடர்களை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்து சொல்கிறார்கள், நாங்கள் போய் ஜெபித்தால் பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் நீங்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். அப்போது இயேசு சொன்னார், பிசாசுகள் ஓடுவதற்காக நீங்கள் சந்தோஷப்பட தேவையில்லை. நீங்கள் எதற்காக சந்தோஷப்பட வேண்டும்? உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்கிறார். இது ஒரு அற்புதம் தானே? நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நிறைய பாப்புலர் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டி இருக்கிறது. அதில் இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நம்மை புறக்கணித்த நாட்கள் உண்டு. வேலையிலே சேர்ந்தவங்க ஒரு நாளிலே ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அனுப்பி விடுகிறார்கள். நம்முடைய பெயர் எடுக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் நம்முடைய பெயர் என்றென்றைக்கும் எடுக்கப்படாதபடிக்கு ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்கிறது. அவர் ஒரு நாளும் அதை எடுப்பதில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்மை அவர் மீட்டிருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பெயரை அவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய பெயர் அங்கு நித்திய வாழ்விற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது அற்புதம் தானே? மீகா 7:15 கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு அற்புதங்களை தேவனை குறித்து பல நிலைகளிலே நாம் பார்த்தோம். தேவன் எவ்வளவாய் அற்புதமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய முடியுமா என்றால் அதுவும் நடக்கும். ஆண்டவர் நம்மை பார்த்துதான் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதை நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். நாத்தான்வேல் சொன்னான், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்ன பொழுது நாத்தான்வேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், இதனும் பெரிதானவைகளை நீ காண்பாய். தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும், வானத்திலிருந்து ஏறுவதையும் இறங்குவதை நீ காண்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய அவர் விரும்புகிறார். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த அற்புதத்தை அனுபவிக்க, இந்த அற்புதத்துக்காக காத்திருக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இந்த அற்புதங்களை தேவன் எவ்விதமாய் செய்கிறார் என்றால், தேவன் தம்முடைய வல்லமையின்படி அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு தேவன் வல்லமையுள்ளவர் என்று நினைத்தால் நாம் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள் காட் இஸ் கிரேட் என்ற ஒரு வார்த்தையை தான் எல்லா இடங்களிலும் போட்டிருக்கிறார்கள். அவர் மிகப்பெரியவராய் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பது அவருடைய நம்பிக்கை. இன்றைக்கு நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர். மரியாள் சொன்னால், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. தூதன் சொல்கிறார், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்காது, அது நடக்காது என்று நாம் மரியாதை போல புலம்பலாம். ஆனால் தூதனுடைய வார்த்தையை நான் நினைப்போம், தேவனாலே எல்லாம் கூடும். காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடைபெற வேண்டுமா? அவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒத்தாசை மனிதரிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் வருவதாக. காரணம், அவர் அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு மனிதன் இலவு காத்த கிளி என்பார்கள். இலவங்காயை கொடுத்து ஒரு கிளியினிடத்திலே நீ சாப்பிடு, இது பழமாகும் வரைக்கும் காத்திருந்து சாப்பிடு என்றால் அது பழமாக போவதில்லை, அது பசியார போவதும் இல்லை. அதே போல மனிதர்களுடைய வாக்குகள் வியர்த்தமானவைகள். வாக்குகள் காற்றிலே பறந்து விழுகிறவைகள்.
இலவு காத்த கிளி போல நம்முடைய ஏமாற்ற மடைய செய்கிற வார்த்தைகள். ஆனால் தேவனாய் கர்த்தர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். காணா ஒரு கல்யாணத்துல அவர் முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு பவுல் சொல்கிறார், அவர்கள் என்னை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே நாமே தேவனுடைய மகிமையா, தேவனுடைய நிறுவனமாய் இருப்பதற்கு நாம் அவருடைய அற்புதமா இந்த பூமியிலே வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய மனதுருக்கம் அற்புதங்களை கொண்டு வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல சிதறப்பட்டவர்களும், அவர்கள் இலக்கரித்து போனவர்கள் நொந்து போனவருமாய் இருப்பதை கண்டு அவள் மேல் மனதுருகினார். இன்றைக்கு ஆகார் அவள் தன் நாச்சியாரை அசட்டை பண்ணினவளாய் துரத்தப்பட்டவளாய் இருந்த பொழுது அந்த வனாந்தரத்திலே தன் பிள்ளை சாகிறதை காண மாட்டேன் என்று சொல்லி பிள்ளையை தூரமாய் போட்டு அவள் அழுத அழுகையை கர்த்தர் கண்டார். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் விசுவாசிகள் அல்ல, அவர்கள் அடிமைகள். அவர்களுக்கு விசுவாசம் நம்பிக்கை என்பது சுத்தமாக கிடையாது. ஆனால் அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய அங்கலாய்ப்பையும் மன காயங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் ஒடுக்குதல்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் போராட்டங்களையும் அறிந்திருக்கிறார். அவர் நம்மேல் மனதுருகிறார். ஒரு குஷ்டரோகியை தூரமாய் நின்று அவரை பார்த்து சொன்னான், ஐயரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்றான். அவர் மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை சுகமாக்கினார். இன்னைக்கு அந்த குஷ்டரோகிக்கு இறங்கின தேவன் பாவ குஷ்டத்தினாலோ அறியாமை என்னும் குஷ்டத்தினாலோ பிடிக்கப்பட்டு நாம் தவித்துக் கொண்டிருப்போமானால், ஐயரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே இயேசுவே எனக்கு இறங்கு என்று சொல்லும் பொழுது அவர் நம்மேல் மனதுருகி தம்முடைய அற்புத கரத்தை நம்மேல் நீட்டி நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக, தேவனுடைய சித்தம் அற்புதங்களை பெற்றுக் கொள்வது. அன்றைக்கு மனோவா கேட்கிறான், நம்முடைய நாமம் என்ன என்று சொல்லும்போது என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய நாமம் அதிசயம். அந்த நாமம் நம்மேல் விளங்க பண்ணும்படியாய் அற்புதங்களை நம் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அவர் தடைகளை நீக்கிற தலகர்த்தர், பள்ளங்களை அவர் நிரப்புகிறவர், மேடுகளை மிதித்து சமமாக்குகிறவர். வனாந்தரம் வயல்வெளியாகும், வெட்டாந்தரை நீர்த்தடாகமாக மாறும், வயல்வெளி காடாக எண்ணப்படும், முடவன் மானை போல துள்ளுவான் என்று வேதம் சொல்லியிருக்கு. அப்படி என்றால் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது இருக்கிற தாழ்மையான நிலையிலே அல்ல, உயர்வான நிலைக்கு, மேன்மையான நிலைக்கு நம்மை அழைத்து சில கர்த்தர் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். ஆனால் அந்த தண்ணீர் திராட்சரசமாவதற்கு மரியாள் இயேசுவிடத்திலே வந்து அந்த காரியத்தை விவரித்தால் சொன்னான், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தேவனுடைய சித்தம் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. மட்டுமல்ல, இந்த அற்புதம் ஒரு கனெக்ஷன் எங்க வருகிறது என்றால், நமக்குள்ளா இருக்கிற விசுவாசம் அவரோடு கனெக்ட் ஆகிறது. 12 வருடம் வைத்தியர்களால் பல பாடுகள் பட்டு அநேக பணத்தை செலவழித்து சரீரத்திலே நொந்து அவள் நம்பிக்கையற்றவளாய் இருந்த பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருடங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை நாட்கள், எத்தனை இரவுகள், அவள் எத்தனை நாள் தூங்கி இருப்பாள். இந்த வைத்தியத்தை ஓடினால் அந்த வைத்தியத்தை ஓடினால், ஆனால் எல்லா வைத்தியர்களாலும் அவர்கள் இருக்கிற வியாதியோடு அந்த அவர்கள் கொடுத்த மருந்துகளும் அவள் கொடுத்த சிகிச்சையிலும் அவளுக்கு பாடுகளும் வேதனைகளும் கொடுத்த நம்பிக்கையை கொடுக்கவில்லை. ஆனால் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். அந்த அற்புதரை குறித்து கேள்விப்பட்டாள். என்ன கேள்விப்பட்டால், இயேசு யார் யாரையெல்லாம் தொடுகிறாரோ அவள் எல்லாரும் சுகமடைகிறார்கள், குணமடைகிறார்கள், பிசாசு அவளை விட்டு நீங்கி அவர்கள் விடுதலையை பெறுகிறார் என்பதை அவள் கேள்விப்பட்டிருந்தாள். ஆகினால் அவள் என்ன செய்தால், நான் அவர் என்னை தொடும்படி அவரிடத்தில் நான் போக முடியாது, காரணம் கூட்டம் மிகுதியாயிருக்கிறது, வேறு வழி இல்லை, நான் பின்னாக சென்று மெதுவாக பின்னாக நடந்து முயற்சி எடுத்து போராடி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், அப்பொழுது நான் சுஸ்தமாவேன் என்று அவள் விசுவாசித்தாள். அது நடந்தது. அவரை பற்றும் விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. கர்த்தரை பற்றும் விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வருகிறது. பாறையிலிருந்து தண்ணீர் வருகிறது, வானத்திலிருந்து மன்னா வருகிறது, வனாந்தரங்களிலிருந்து காடைகள் வருகிறது. அற்புதங்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இன்றைக்கு நேற்றும் இன்றும் என்றும் இயேசு மாறாதவர்.
நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்த விரும்புகிறவர். நாம் விசுவாசத்திலே உத்தமர்களாய் இருப்போம். விசுவாசத்திலே வளருவதற்கு இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருப்போம். கேள்வி தேவ வசனத்தினால் வரும் என்றபடி, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும் என்றபடி நாம் வசன மார்க்கத்தாராய் இருப்போம். கடைசியாக நாம் தேவனை பற்றும் ஜெபத்திலே மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நினிவே அழிப்பதற்கு தேவனுடைய சித்தமாய் இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பினதை கண்டு கர்த்தர் தான் செய்ய இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன? மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். இதைத்தான் யோசுவா 3:5 சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நாம் அற்புதங்களை பெறுவதற்கு, அற்புத தேவன் நம்மிடத்திலே வந்து அற்புதங்களை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக மனம் திரும்ப வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்மை உணர்ந்து தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே அவரை உயர்த்தும் பொழுது அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார்.